கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி தனது ஆதரவாளர்களுடன் மேலதாளம் முழங்க கோவை மத்திய மண்டல அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், கோவை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியே எங்கள் இலக்கு என்றும் 10 தொகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் கூறினார். கோவை தெற்கு தொகுதியும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று பணிகளை முன்னெடுத்து உள்ளோம் என்று தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலேயே தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறினார். பொதுவாக நாங்கள் முன்னெடுத்துவது தேர்தல் களத்தில் 2021 முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை, முதலமைச்சர்கள் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை வாக்காளர் பெருமக்களுடைய உள்ளங்களில் எடுத்து சென்று பரப்புரை செய்கின்றோம். கோவை மாவட்டத்திற்கு வழங்கிய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வாக்காளர் பெருமக்களிடத்தில் நினைவுபடுத்தி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் 2 சட்டமன்ற தொகுதியில் கை சின்னத்திற்கும் வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்து வருகின்றோம். ஆகையால வளர்ச்சி திட்டங்கள் தான் எங்களுடைய இலக்கு, மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு, சட்டமன்ற தொகுதியுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய இலக்கு. அதுதான் முதலமைச்சருடைய எங்களுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்ப் செட் வழங்கப்படும் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவது விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம். இன்னொன்று நாங்கள் அதில் பெருமையா பார்க்கறது, மகிழ்ச்சியோட பார்க்கறது, அந்த பம்ப் செட் உற்பத்திங்கிறது கோவை முழுக்க கோவையை சார்ந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்ப கோவையில் இருக்கக்கூடிய பம்ப் செட் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய தொழிலை வளப்படுத்தக்கூடிய வகையில், வளர்ச்சி பெறக்கூடிய வகையிலான அந்த அறிவிப்பா தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் முதலமைச்சரை சந்திச்சு பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க.